ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிரிக்கெட் ஸ்பாட் சேனலில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்து விசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்சோட ரிவ்யூ தான். இது ஒரு நாக் அவுட் கேம் மேட்ச்சு. சரியா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா வந்து நாக் அவுட் கேமில் அவங்களுடைய ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க ப்ரெஷர் ஆகிடுறாங்க, கேமை விட்டுறாங்கன்னு இருந்தோம். அதே தான் பட்டாங்க. ஆனால் இந்த தடவை சவுத் ஆஃப்ரிக்கா டீம் வந்து நியூசிலாந்து டீமை கம்பேர் பண்ணும்போது ஒரு பர்ஃபெக்டான ஸ்குவாடு. ஈஸியாக அடிச்சிருவாங்கங்கிற மாதிரி தான் இருந்தது. ஃபேவரெட்டும் அவங்க தான், எல்லாமே அவங்க தான். ஆனால் அசால்ட்டாக தட்டி தூக்கிட்டாங்க. நியூசிலாந்து வந்து குரூப் மேட்சஸில் ஒன்று தோத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 8 வந்து அங்கேயும் ஒரு மேட்ச் தோத்தாங்க. ஸோ நியூசிலாந்து வந்து தோற்கிறாங்க, ஒரு கரெக்டாக பேலன்ஸாக இல்லைங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் எந்த கேமில் ஜெயிக்கணுமோ அதை கரெக்டாக பண்ணிட்டாங்க. உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா சண்டை செஞ்சதை சவுத் ஆஃப்ரிக்கா வாயிலேருந்து ரத்தம் வராத போல தான். மற்றபடி எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. உடம்பு பூரா தழும்பு கிளம்புலாம் போட்டு மார்க் போட்டு அனுப்பி விட்டாங்க. உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்தோட பெரிய ப்ளஸ்ஸாக இந்த மேட்ச் அமைஞ்சது டாஸ் வின் பண்ணதும் தம்பி சேசிங் அப்படின்ட்டாங்க ஒரே வார்த்தையில். சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு என்ன மேட்ச்சு, அதான் சொல்ல என்ன மேட்ச்சு என்ன டீமுன்னே தெரியாமல் உள்ளே புகுந்த மாதிரி சட்டன்னு முடிச்சு விட்டாங்க. ஓப்பனிங் நல்லா தான் போச்சு கைஸ். குண்டன்டிக்காவும் மார்கமும் கொஞ்சம் டச் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க 2 ஓவருக்கு. அதுக்கப்புறம் தான் மெக்காங்கியா வந்தார், குண்டன்டிக்காவுக்கு விக்கெட்டை தூக்குனார். அவ்வளோதான். ரிக்கில்டன் வந்து ஃப்ரீயாகவே விக்கெட் கொடுத்துட்டு போயிட்டார். ஒரு பால் பார்த்தாருன்னா என்ன குறைஞ்சா போயிட போகிறாரு. அவரும் ஃப்ரீயாக விக்கெட் கொடுத்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் டெவல் பிரவிஸ் இருந்து கொஞ்சம் கேமை எடுத்துகிட்டு வந்தார். பட் அதுக்கப்புறம் பவர் பிளே முடியவும் மறுபடியும் மார்க்ரம் அவுட் ஆக 2 வல்லன்னு. அடுத்து வர்ற எல்லாருமே தேவையில்லாமல் ஏற்றுறாங்க. எதுக்கு? நின்று ஆடி இருந்தாலே ஒரு 200 இந்த மேட்ச் 20 ஓவர் வரைக்கும் அவங்களோட பேட்டர்ஸ் நின்று ஆடி இருந்தால் 200 கன்ஃபார்ம். அதை விட்டுட்டு வர்ற எல்லாருமே ஸ்ட்ரெயிட்டை பார்த்து குறைய கலப்புறது. அதாவது இப்போ நியூசிலாந்து பேட்டிங் ஆடும்போது பார்த்தீங்கன்னா டீம் செஃபர்ட் வந்து பேட்லேயே படலை. கொஞ்ச நேரம் அடிக்கிறாரு, அடிக்க ட்ரை பண்ணுறாரு, படவை போக மாட்டேங்குது, அப்படியே ஓட்டிட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தீங்கன்னா பேட்டை திருப்பி பின்னாடி ஸ்கூப் ஆடுறாரு, 6 போகுது. அப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாரு, கிரவுண்டை ஃபுல்லாக சுற்றி ஆட ட்ரை பண்ணுறாரு. சவுத் ஆஃப்ரிக்கா அதை பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா பண்ணவே இல்லை. வந்து பேட்டில் ஏதாவது எட்ஜ் ஆகி பின்னாடி போனால் ஓகே, நாங்களாம் பின்னாடி 2 அடிக்க மாட்டோங்கிற மாதிரி தான் ஆனாங்க. அப்படி தான் நடந்துச்சு. சுற்றி வச்சு ஆடி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நியூசிலாந்தோட ஃபீல்டிங் யூனிட்டை சோதிச்சு பார்த்துருக்கலாம். இங்கே சுற்றி